எல்லாருமே வந்து எம்ஜிஆர், எம்ஜிஆர் சொல்றாங்களே. ம். அந்த எம்ஜிஆர் ஒண்ணும் எம்ஜிஆருக்காக மட்டும் மக்கள் வந்து ஓட்டு போட்டுறல. ம். எம்ஜிஆர் கூட வந்து ஃபர்ஸ்ட் அண்ணா இருந்தாரு. ம். அதே மாரி எம்ஜிஆர் வந்து ஒரு இத்தனை வருஷம் வந்து டிஎம்கேலயும் இருந்தாரு. ம். டிஎம்கேல இருந்த முக்கிய நிர்வாகிகள், ம். இவங்களோட சப்போர்ட்டும் இருந்தனால தான் எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. ம். வெறும் எம்ஜிஆருக்காக மட்டும் வந்து ஓட்டு வந்துடல. போட்டு வந்து அதை தான் அன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன். ம். விஜய் கூட முக்கிய நிர்வாகிகள் யார் பேர் சொல்கிற அளவுக்கு எந்த தலைவருமே இல்லையா அடுத்து. ம். அப்புறம் எப்படி விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் வரும்? சப்போர்ட் வரும். அதாவது எப்படி எந்த நம்பிக்கையில் கட்சி ஆரம்பிச்சாரு, எப்படி ஆட்சி பிடிக்க அது முடியும், கட்சி ஆரம்பிச்சாரு எந்த நம்பிக்கையில் ஆட்சி பிடிக்க முடியும் விஜய் ஒரு அப்படின்னு. ஃபேஸ் மட்டும் இருந்தால் போதுமா? ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ம், எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாதுங்க அப்படின்னாங்க. ம், என்ன ம், எம்ஜிஆர் தவிர யாருக்குமே நடக்காதுங்க அப்படின்னாங்க. ம், என்டி ராமாராவ்னு ஒருத்தர் அங்கே ஆட்சி பிடிச்சது இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. எம்ஜிஆரோட குயிக்கா அதையும் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்க, 2 பேருக்கு தாங்க, ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று என்டி ராமாராவ். அவங்கள தவிர யாருமே இந்த மாதிரி பண்ண முடியாது. ம், சிரஞ்சீவி நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா, ம், சிவாஜி நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா, ம். விஜயகாந்த் நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா, விஜயகாந்த் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவனுங்க தான். விஜயகாந்த் நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ம். இல்லை ஒரு விஷயம் அக்செப்டபிள் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருக்கு இருக்கிற அரசியல் அறிவு வந்து விஜய்க்கு இல்லை. ம். சரியா? அதை நம்ம ரொம்ப உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் செயல்பாட்டை விஜய் வந்து ஆரம்பிக்கல. அந்த அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம். அறிவு இல்லைன்னு சொல்கிறத விட அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லலாம். எம்ஜிஆர் வந்து டிஎம்கே அரசியலில் வந்து ரொம்ப நாள் பயணித்தவர் தான். ம். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் கூட அண்ணா இல்லை, அண்ணா டிஎம்கேலே தான் இருந்தார். இல்ல அந்த டிஎம்கேல இருந்தப்ப அவருக்கு அந்த கருணாநிதி கூட தான் இருந்தார். அப்போது எம்ஜிஆர் கூட ம், அவர் டிஎம்கேல இருந்தப்போ எல்லாருமே இந்த நெடுஞ்செழியன்லேருந்து ம், பண்டூட்டி ராமச்சந்திரன் நிறைய பேர் சொல்லுவாங்க, ம், அவங்கலேருந்து எல்லாமே இருந்தாங்க. ஏன் இதே விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறப்போ ஒரு சில டிஎம்கேலேருந்து விஜயகாந்த் கூட வந்தாங்க. ம், வைகோ கட்சி ஆரம்பிக்கிறப்போ வைகோ கூட கிட்டத்தட்ட பாதி பேர் வந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் நிற்கலல்ல. ம், இப்போ உண்மையாலுமே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட கணிப்பு என்னன்னா, எம்ஜிஆருக்கு அரசியல் அனுபவம் இருந்தது, அதனால தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது சுத்த பொய். ம், இப்போ இருக்கிற ஜனங்களே ம், விஜய்க்கு என்ன தெரியும் எது தெரியும்னு தெரியாமல் ம், விஜயை பார்க்க அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க. ம், ம், இவங்க 40-50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, ம். அந்த அனுபவத்தை வச்சு அவர் நல்லாட்சி தருவாருன்றதுக்காக தான் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க, அவ்வளோ அறிவுள்ள தான் மக்கள் சிந்திச்சாங்கன்னு சொல்கிறது வந்து ம். உன்னாலேயே ஏற்றுக்க முடியுதா? அந்த நாலேஜ் இருக்கவங்க எம்ஜிஆர் வந்து இத்தனை வருஷம் வந்து அண்ணாவோட பயணிச்சிருக்கார், எம்ஜிஆர் வந்து கருணாநிதியோட இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கார், அரசியலில் ஆழ்ந்த அனுபவம் இருக்குது எம்ஜிஆருக்கு, அவர் வந்தார்னா பல நல்ல திட்டங்களை உருவாக்கிடுவார், அந்த காரணத்துக்காக நம்ம எம்ஜிஆர் தேர்ந்தெடுப்போம்னு தேர்ந்தெடுத்தாங்களா? அவர் ஒரு ஆக்டர், பார்க்குறதுக்கு கோல்டு. இந்த வடிவேல் கமலில் சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் மாதிரி தக தக தகன்னு மின்றீங்கன்னு சொல்லிட்டு, எம்ஜிஆரை பார்த்த உடனே அந்த ரசிக மனப்பான்மையில் ஓகேவா. அப்போது பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர் சைட் போல, எம்ஜிஆரோட அனுபவத்தை பார்த்து எம்ஜிஆர் சைட் போல அவங்க அப்பயே என்ன எதிர்த்தாங்கன்னா, இப்போ விஜய் எப்படி எதிர்க்கிறாங்க, கூத்தாடி சினிமாக்காரன் இவங்கிட்ட நாட்டை கொடுத்தா நாடு உருப்பிடாது, இப்படி தான் எம்ஜிஆரை எதிர்த்தாங்க. அவங்கள தான் அரசியல் அறிவு இருக்கவங்களாம் அப்போ சொல்லிட்டாங்களே தவிர, எம்ஜிஆர் கூட இத்தனை நிர்வாகி, எந்த நிர்வாகிக்காக எத்தனை ஓட்டு வந்துடும், இவங்களுக்காக ஒரு 100 ஓட்டு வந்துடும் 200 ஓட்டு வந்துடும்னு சொல்லாமே தவிர, லட்சக்கணக்கான ஓட்டு எம்ஜிஆருக்கு விழுமா அந்த நிர்வாகிங்களுக்கு விழுமா? இதில் என்ன எம்ஜிஆர் ப்ளஸ்ஸு விஜய் மைனஸ் அப்படின்னா, அந்த அனுபவம் இல்லாததால் விஜய் தோக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நடவடிக்கைகளில் ஒரு தவறான நடவடிக்கை, ஒரு தவறான விமர்சனம் மற்ற கட்சிகளை நோக்கி, இல்லை தவறான நபர்களை நம்புறது, அந்த டாக்டிக்ஸ் சொல்லுவாங்க, அந்த தந்திரம் வந்து எம்ஜிஆர் அளவு பண்ண முடியாமல் அப்படி ஆட்சியை பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, விஜய் ஃபேஸ் மட்டுமே போதுமானா போதும் தான். அங்கே எம்ஜிஆர் ஃபேஸ் மட்டும்தான் நின்றுது. எம்ஜிஆர் ஃபேஸ்க்கு தான் அங்கே வேல்யூ இருந்தது. டிஎம்கேலேருந்து இத்தனை பேர் வந்தாங்க, அந்த காங்கிரஸ்லேருந்து இத்தனை பேர் வந்தாங்க, அப்படிலாம் அங்கே எந்த வேல்யூமே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முதல்ல எம்ஜிஆரோட ஃபேஸ் வேல்யூ, சினிமாவில் ரசிகராக இருந்தவங்க அவர் வந்து தெய்வமாக பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரிச்சாக்காரங்களே நிறைய பேர் நம்ம ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிராட்வேல ரிக்ஷா பீப்புள் நிறைய இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ வச்சு தெரியும்ல, உனக்கே தெரியும்ல, அந்த மாதிரி தானே கும்பிட்டுட்டு இருந்தாங்க. எம்ஜிஆருக்கு விஜயோட அரசியல் அனுபவம் அதிகங்க. அந்த திறமையில அவர் அந்த திறமையை உபயோகிச்சார், அதனால ஆட்சி பிடிச்சாரு. விஜய்க்கு அந்த அனுபவம் இல்லாதால திறமை இருக்குமா,
திறமையாக செயல்படுவாரான்ற கேள்வி கேட்டால் ஓகே. எம்ஜிஆரை விஜயுடன் ஒப்பிடாதீர்கள். அவர் 20 வருடமாக 30 வருடமாக திராவிட கட்சியில் பயணித்தார், திராவிட கொள்கைகளை உள்வாங்கினார், அதனால தான் அவர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு 4 பேர் சொல்கிறாங்க, நம்மளும் அதை நம்புகிறோம் அப்படின்ற துணியில் பேசுறது. எனக்கு ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் குறைச்சி மதிப்பிடுறீங்க, ஆனால் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு பேசுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது எல்லாரும் பேசுனதால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஃபேஸ் வேல்யூ போடும் சொல்கிறீங்க. அப்போது ஃபேஸ் வேல்யூ போதுன்னு சொல்லலை, ஃபேஸ் வேல்யூ மட்டும் பார்த்து ஓட்டு போடுறது முட்டாள்தனம் கண்டிப்பாக. ஆனால் அதை வச்சு தான் ஜனங்க போடுறாங்க. இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, எம்ஜிஆர் எப்படியும் ஒரு 30 வருஷம் இருக்குமா முன்னாடி? நீ என்ன கேட்குற? அவர் வாழ்ந்ததே சொல்கிறியா? ஜெயிச்சது ஃபர்ஸ்ட் வின் பண்ணது. ஏண்டா நான் பிறந்தே ஒரு 2 வருஷத்தில் செத்துட்டாரு, எனக்கே இவ்வளோ வயசாகுது இப்போ. எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சது 30 வருஷமான்ற. சரி, ஆள் பத்தில் நீ எதனா பேசுகிறா அப்படின்னா இப்படி பேசுனா எல்லாத்தையுமே எடிட்டில் தூக்க முடியும். 50 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது எப்போ 83 எப்போ ஆட்சி பிடிச்சாரு? 70ஸ்லேயே பிடிச்சிட்டாரு. 70ஸ்லேயே பிடிச்சிட்டாரு. 8 வருஷம் ஆட்சி பண்ணாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? 50 years before. ஆமாம், நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நாலேஜ் அதில் பெருசாக கிடையாது. ஓகே, மினிமம் 15 வச்சுப்போம். ஒரு 45 இயர்ஸ் பிஃபோர். ஓகே, 14 வச்சுப்போம். ஒரு ஏன் பைத்தியம் 50 வச்சுக்கோ. நீ எம்ஜிஆர் செத்த பிறகு ஒரு சர்வே எடுப்ப, என்ன எம்ஜிஆர் செத்த பிறகு அவர் ஆட்சி பண்ணாருன்னுவ. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனா கமெண்ட்ல ஒன்று அசிங்கமாக திட்டுவான். தேவையா? 50 வருஷம் முன்னாடி வச்சுக்கோ. சொல்லு. இப்போ 50 வருஷம் வச்சுக்கோங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வேல்யூ போடும். அப்போ இருந்த ஒரு பீப்புள் மைண்ட் செட். இப்போ மைண்ட் செட்டு ஃபுல்லாக மாறி. ஆமாம், மாறினதால தான் இப்போ 10-15 லட்சம் போய் அங்கே நின்னாங்களா? அதான் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிளே முடிஞ்சு போச்சு உனக்கு. இப்போ விஜயோட ஃபேஸ் வேல்யூக்கு இல்லாத ஆள் விஜய் எந்த மேடையில் ரொம்ப தீவிரமாக அரசியல் பேசியிருக்காரு, ரொம்ப இந்தியன் எக்கனாமி பற்றி பேசிட்டாரு, இங்கே இருக்க கேஸ்டிசம் பற்றி பேசிட்டாரு, எல்லாத்த பற்றியும் பேசிட்டாரு, கூட்டம் வந்தது. வெறும் ஃபேஸ் வேல்யூ தான். இதில் போயிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கு ஃபேஸ் வேல்யூ கால் வந்தாங்க. இப்போ ஜனங்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, ஜனங்களை சாதாரணமாக இடப்படாதீங்கன்னு சொல்கிற ஆளுங்களே யார் அப்படின்னா ஜனங்களுக்கு ஐஸ் வைக்கிற ஒரு அரசியல்வாதி தான். அவன் மேடையில் நின்றுன்னு ஜனங்களை ஏமாற்றி தான் பேசிகிட்டு இருப்பான். கண்டிப்பாக ஜனங்களை முன்னாடி மாதிரி இல்லைங்க, சாதாரணமாக நீங்கள் இடப்படாதீங்க, அவங்களாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, நம்ம கட்சி தான் நம்ம கட்சி தான் போடுவாங்கன்னு சொல்கிறப்பே அவன் ஏமாத்துறான்னு தான் அர்த்தம். அந்த கட்சி மேலேயே ஒரு குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கும். அது நிறைய உண்மையாகவே இருக்கும்னு வச்சுக்கேன். நான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடியாது, அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அப்புறம் அதே கட்சி ஓட்டு போகிறவன் எப்படி தெளிவானவனா இருப்பான்? ஜனங்களுக்கு இருக்கிற ஐஸ் தான் அது. ஒரு ஃபேஸ் வேல்யூவே போடும் கவர் பண்ணுறதுக்கு ஃபேஸ் வேல்யூ போதும் எப்பயுமே. ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வெறும் ஃபேஸ் வேல்யூ போதுமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இவங்க தானடா கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்டுருந்தானுங்க இந்த கருத்து கணிப்பு. நான் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டுன்னு பேசுகிறவங்க, விஜய்லாம் ஒரு ஆளா, இந்த வெறும் ஃபேஸ் வேல்யூ மட்டும் போதுமா, சினிமாக்காரன்றதே ஒரு தகுதியா அப்படின்னு பேசுகிறவங்க, அவருக்கு இன்னும் அரசியல் அனுபவம் வேணும்னு சொல்கிறவங்கலாம். இப்போ அரசியல் அனுபவம் இருந்த பல பேர் என்ன சொன்னாங்க, கரிஷ்மா இல்லை அப்படின்னு சொல்லி சுற்றி. இவங்க சொல்கிற கரிஷ்மான்றது என்னது? அப்படி ஒரு லீடர் வந்து நின்னவொன்னா அட்ராக்ட் ஆகணுமா எல்லாம்? அதான் இப்போ அட்ராக்ட் பண்ணுற லீடர் தானே வந்து நின்னா வெறும் அட்ராக்ஷன் மட்டும் போதுமா? அது கேட்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அட்ராக்ஷனே தேவை கிடையாது, ஜனங்களும் அதை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு சிஎம் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறாராம் தான் நீங்கள்